பாவக்காய் முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்குக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை எடுத்திருக்கேன், பாவக்காய், 1 தக்காளி பழம், பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம், கடுகுளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை. நம்ம இந்த தொக்கு ஃபுல்லாக மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணால் பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துறோம். இது லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். நம்ம இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி மூடி வச்சு தான் குக் பண்ண போகிறோம். நடுவில் எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அகைன் மூடி வச்சிடலாம். இது டோட்டலாகவே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் தான் குக் பண்ண போகிறோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இப்படி எண்ணெய் கக்கி வர ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு உடனே அதை கிளறி விடக்கூடாது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மண் சட்டியோட சூட்லேயே இந்த முட்டை நல்லா வெந்துடும். நாங்கள் 2 முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் பாவக்காயோட டேஸ்ட்டும் தெரியும், எக்கோட ஃப்ளேவரும் தெரியும். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிடலாம். இது சூடான சாதத்து கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரச சாதம், கர்ட் ரைஸ் ரெண்டுத்துக்குமே நல்லா மேட்சிங்காகவும் இருக்கும். எங்களோட குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.